குட் ஆஃப்டர்நூன் மக்களே. மத்தியானம் ஆகுது. நேற்றே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கீ ரைஸ் ரெசிபி போடுங்க, உங்கள் ஒய்ஃப் செய்கிறது நல்லாயிருக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. ஸோ கீ ரைஸ் ரெசிபி போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் தான் நம்ம வீட்டில் செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அதனோட ரெசிபியை வாங்க கேப்சர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கீ ரைஸை நம்மளும் வீட்டில் செஞ்சுருக்காங்க. அதை அப்படியே ஒரு வ்ளாகாக எடுத்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு நல்லா சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயில் மக்களே. ஸோ இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அது சூடானோடனே ஒரு 3 ஸ்பூன் நெய் நல்லா நிறையாவே எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயம், அது போக பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, அதை போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. நல்லா கிண்டினோடனே கண்ணாடி பதத்துக்கு வரணும் மக்களே. இது பார்த்திங்கன்னா அதாவது இந்த வெங்காயம், பச்சை மிளகா நல்லா அது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா விழுதாக அரைச்சி அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா ஒரு கிண்டிக்கோங்க மக்களே. கிண்டும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும், அந்த பிரியாணி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி, நான் ரொம்ப குட்டியாகவே எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க மக்களே. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தயிர் பாக்கெட்டு, ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதை ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சோண்டு தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த இடத்துல நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 4 கப் தண்ணி ஊற்ற போகிறோம் மக்களே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 கப் ஆட் பண்ணிப்போம். 4 கப் சொன்னேன்ல, இப்போ 2 கப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 கப் சொல்லியிருந்தேன். 2 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால் ஊற்றிடும். அது திக்கான நல்ல தேங்காய் பாலை ஊற்றிட்டீங்க அப்படின்னா கீ ரைஸு சூப்பராக இருக்கும் மக்களே. அது போக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற போட்டுக்கோங்க. அந்த 1/2 மணி நேரம் ஊற போட்ட அரிசி எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஊற போட்ட அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில். அதே போல் தண்ணியும் அளவாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கிண்டிட்டு குக்கரை மூடிடுங்க மக்களே. மூடிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வச்சு இறக்குனிங்கன்னா நல்ல சுட சூப்பரான கீ ரைஸ் ரெடி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய், ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருப்போம். இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். செம்மையான ஒரு கீ ரைஸ் ரெடி. நம்மளும் பார்த்திங்கன்னா நெய்யை ஆட் பண்ணி நல்லா கிண்டியாச்சு. அந்த மணமே கீ ரைஸு, அந்த தேங்காய் பால், உண்மையிலே தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் பால், அந்த பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட். அந்த மணமே செம்மையாக இருந்தது மக்களே. அப்படியே செஞ்ச கீ ரைஸை ஒரு தட்டில் எடுத்து வச்சு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி, சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65, செம்மையான ஒரு காம்பினேஷன், செம்மையான ஒரு லஞ்ச் முடிஞ்சு. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.